வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் இந்த பிஎட் 4 ஆண்டு பட்டப்படிப்பு இனி கிடையாது. ஸோ என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1,50,000 ஆசிரியர்களுக்கு மறு நியமன தேர்வின்றி பணி நியமனம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். யூஜிடிஆர்பியில் சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு யூஜிடிஆர்பியோடையது. அது எப்போ வெளியிட போகிறாங்க அது எல்லாமே இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. பிஎட் 4 ஆண்டு பட்டப்படிப்பு இனி தேவை இல்லை. டிஎன்டிஇஓ தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் பொது அறிவிப்பாக இதை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வித்துறை பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்று இயங்கும் கல்வியியல் கல்லூரிகள் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎஸ்சி பிஎட் பிஏ படிப்புகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் மாணவர் சேர்க்கை செய்ய ஒரு வழிவகை இல்லை என்று தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ 4 ஆண்டுகளில் இவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனாக போயிடுச்சு அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. அதோடைய ஜிஓ என்ன சொல்லுது அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இதில் என்ன ஜிஓ என்ன சொல்லுது, இந்த பார்வையில் குறிப்பிட்டிருக்க மாதிரி தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தால் கடந்த 12/9/2025 அன்று பொதுத் தேர்வு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் ரெகக்னிஷன் நார்ம் ப்ரொசீஜர் அமெண்ட்மெண்ட் ரெசல்யூஷன் 2014 டேட்டு 25/1/2024 மறுபடியும் 4/8 அறிவிப்பின்படி திருத்தப்பட்டபடியும் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎஸ்சி பிஎட் பிஏ படிப்புகள் 2026-27 கல்வி ஆண்டில் இருந்து நிறுத்தப்பட்டதாகவும் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎஸ்சி பிஎட் பிஏ பட்டப்படிப்புகள் நடத்தும் எந்த ஒரு கல்வி நிறுவனமும் புதிய மாணவர் சேர்க்கை அனுமதிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் 12/9/2025 அன்னைக்கு பொது அறிவிப்பின்படி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்று பிஎட் மற்றும் பிஎஸ்சி பிஎட் பிஏ பட்டப்படிப்புகளில் 2026-27 கல்வியாண்டில் முதல் மாணவர் சேர்க்கை வழிவகை இல்லை. விதிகளை மீறி மாணவர் சேர்க்கை செய்தால் பல்கலைக்கழகம் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது அப்படின்ட்டு ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் எமிசைடி மூலமாக பதிவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்ட்டு தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுறாங்க. ஸோ எமிசைடி மூலமாக அவங்களுடைய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு 1 மற்றும் 2 2026 தேர்வு எழுத விண்ணப்பிக்க அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுடைய எமிசைடி மூலமாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல இயக்க கட்டுப்பாட்டில் உள்ள சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் இடைநிலை பட்டதாரி காப்பாளர்கள் எமிசைடி பதிவேற்றம் செய்யக்கூறி சார்பாக பள்ளிக்கல்வி இயக்குனருடைய ஒரு செயல்முறைகளை இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு இது ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஜிடிஆர்பி 2026 மிகப்பெரிய அளவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு மக்களை. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். 1,50,000 ஆசிரியர்கள் அனைத்து பேருமே பார்த்திங்கன்னா டெட்டில் மறு நியமன தேர்வு இன்றி பணி நியமனம் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் டெட் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் மட்டும்தான் ஸ்பெஷல் டெட் எழுத முடியும். மற்றவர்கள் யாரும் இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டை எழுத முடியாது. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.